ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வித்ரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழ் படிக்கிறதுல யூனிட் 7 தமிழ் பணி தொடர்பான செய்திகள். இதில் சி இலக்குவனார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இவர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் அதாவது அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன அந்த என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அதிகமாக எடுத்திருக்கோம். கொஷின் இவரை பற்றி அதிகமாக கேட்கல. அண்ட் மிச்சம் என்னென்ன பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இவரை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், சி இலக்குவனார். ஓகே, இவரோட பெற்றோர் பெயர் சிங்காரவேலர் ரத்தினம் அம்மாள் அப்படின்றதான் இவருடைய பெற்றோர் பெயர். இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்குவளை அருகில் உள்ள வாய்மை மேடு அப்படின்ற இடத்துல தான் இவர் பிறந்திருக்காரு. வாய்மை மேடு, ஓகே, தஞ்சாவூர் மாவட்டம். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 10/3/1910 1973 வரை இவருடைய காலம். கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோன்னா வித்துவான் பட்டம் பெற்றிருக்காரு, எம்ஏ எம்ஓஎல், அதுக்கப்புறம் பிஹெச்டி. ஓகே, இவர் ஒரு பணியாளர், இதழாசிரியர், தமிழாசிரியர், மொழிபெயர்ப்பாளர். இவர் எங்கே இருந்திருக்காரு அப்படின்னா மதுரையை அடுத்து திருநகரில் இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இதுதான் இவருடைய இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் பற்று மற்றும் பெயர் மாற்றம். ஸோ அவருடைய பெயர் மாற்றமும் தமிழ் மீது கொண்ட பற்றும் பற்றி பார்க்க போகிறோம். இவர் தனது ஆரம்ப கல்வியை அவருடைய சொந்த ஊரான வாய்மை மேடில் சுப்பையா ஆசிரியர் மற்றும் கண்ணுச்சாமி ஆசிரியர் நடத்திய திண்ணை பள்ளியில் படிச்சிருக்காரு. சுப்பையா ஆசிரியர், கண்ணுச்சாமி ஆசிரியர் இவங்க நடத்திய திண்ணை பள்ளியில் தான் படிச்சிருக்காரு. அப்புறம் 8ஆம் வகுப்பு படிச்சிட்ருக்கப்ப இவருடைய பெற்றோர் இட்ட பெயரான லட்சுமணன் அப்படின்ற பெயரை இவருடைய தமிழாசிரியர் சாமி சிதம்பரனார் அவர்கள் இலக்குவனார் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிடுவாங்க. லட்சுமணன் அப்படின்றத லக்குவனார் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க. ஓகேவா? பெயர் மாற்றம் பண்ணவர் யார் அப்படின்னா தமிழாசிரியர் சாமி சிதம்பரனார். இது கேட்கக்கூடிய கொஷின். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து, அந்த காலத்திலிருந்தே தனித்தமிழ் மீது மிகுந்த ஈடுபாடும் தமிழில் பிறமொழி சொற்கள் கலப்பதை தவிர்க்கவும் உறுதியான முனைப்பும் இவருக்கு ஏற்பட்டது. ஓகே, அடுத்து பட்டங்கள். இவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு, பட்டங்கள் உண்டு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மொழிப்போர் மூவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ் காத்த தானை தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கண செம்மல். ஸோ மதுரை தமிழ் சங்கம் தான் இலக்கண செம்மல் அப்படின்ற பட்டம் பெயர் கொடுத்துருந்தது. தமிழ் அரிமா, இந்திய எதிர்ப்பு படைத்தளபதி, செந்தமிழ் படையின் மானச்செம்மல், தன்மான தமிழ் மறவர், இம்பார்ட்டண்ட், முத்தமிழ் காவலர், செந்தமிழ் மாமணி, பயிற்சி மொழி காவலர், தமிழ் போராளி, 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர், 2ஆம் நக்கீரர், பெரும் பேராசிரியர், குறள்நெறி காவலர், தமிழர் தளபதி. ஓகே, இந்த தமிழர் தளபதி அப்படின்ற பேர் யார் கொடுத்தா அப்படின்னா பெரியார் அவர்கள் தான் இவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். பெரியார் அவர்கள் கொடுத்த பேர் தான் தமிழர் தளபதி அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த கலரிங்கில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மொழிப்போர் மூவலர், இலக்கண செம்மல், செந்தமிழ் மாமணி, தமிழ் போராளி, 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர், 2ஆம் நக்கீரர், குறள்நெறி காவலர், தமிழர் தளபதி, இதெல்லாம் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து திருவையாறு அரசு. ஓகே, திருவையாறு அரசு கல்லூரியில் பயின்ற போது 1936 தமிழ் வித்துவான் பட்டம் இவர் கிடைச்சது. தொல்காப்பியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக தொல்காப்பியன் அப்படின்னும் அழைக்கப்பட்டார். ஓகே, இவருடைய புனைப்பெயர் தொல்காப்பியன் அப்படின்ற பெயரும் இவருடையது தான். ஏன்னா அதனால தான் பாருங்கள் 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல இங்கே. ஓகேயா? அதுக்கப்புறம் தொல்காப்பியன் என்றும் அழைக்கப்பட்டவர். 1936 1943 வரை பல்வேறு உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கார். 36 43 வரை நிறைய உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்கார். அடுத்து 45 65 வரை தேத்தி அந்து கல்லூரி, விருதை செந்தில்குமார் நாடார் கல்லூரி, மதுரை தியாகராசர் கல்லூரி, இது ஊர் பேர். விருதைனா எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மதுரை தியாகராசர் கல்லூரி எல்லாத்துலேயும் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியிருக்கார். ஓகேவா? ஸோ 36 43 வரை உயர்நிலைப்பள்ளி தமிழாசிரியராக இருந்திருக்காரு. 45 65 வரை இந்த மாதிரி நிறைய கல்லூரிகளில் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றியிருக்கார். அடுத்ததாக பார்த்தோன்னா 1936
திருவாரூர் கழக உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். அப்போ தான் திருவாரூர் 1936 திருவாரூர் கழக உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிட்டு இருக்கப்போ தான் இவருடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் வந்து அவர்கிட்ட படிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள், 36லேருந்து 43 வரை நிறைய உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ அதே 36 தான் திருவாரூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக இருக்கிறப்ப கருணாநிதி அவர்கள் வந்து இவர்கிட்ட படிச்சிருக்காங்க. தனக்கு தமிழ் உணர்வுடன் சுயமரியாதை பண்பையும் ஊட்டியவர் என்று இவரை தமது தன் வரலாற்று நூலான நெஞ்சுக்கு நீதியில் வந்து கலைஞர் குறிப்பிட்டிருப்பார். கலைஞருடைய தன் வரலாறு நூலான நெஞ்சுக்கு நீதியில் வந்து இலக்குவனார் பற்றி சொல்லியிருக்காரு. இலக்குவனார் தான் தனக்கு தமிழ் உணர்வுடன் சுயமரியாதை பண்பையும் ஊட்டியவர் அப்படின்னு சொல்லி அவருடைய புக்கில் சொல்லியிருக்காரு. அடுத்து தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து 1946 வந்து கீழே மொழிகளில் வந்து முதுவர் பட்டம் பெற்றார். இந்த தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து ஆங்கிலத்தில் உள்ளது. ஓகேவா? இது வந்து முதுவர் பட்டம் பெற்றிருக்கார். இது வந்து இந்த கொஷின் தமிழ் மொழியின் தோற்றம் வளர்ச்சியும் அப்படின்ற இது வந்து யாரோடதுன்னு சொல்லி கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து 1967 68 சென்னை மாநில கல்லூரியில் ஓகேவா? ஸோ 67 68 சென்னை மாநில கல்லூரியில் வந்து இதை விட்டுருங்க, தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்கார். ஓகேவா? 67 68 வரை சென்னை மாநில கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு. அடுத்து 1968 இந்த இருக்குல்ல, இது இங்கே வரணும், மாற்றி டைப் ஆயிடுச்சு. 1968 70 வரை வந்து ஆந்திர மாநிலம் ஹைதராபாத். ஓகேவா? உஸ்மேனியா பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்கார். 1968 67 68 சென்னை மாநில கல்லூரியில், 68 70 வந்து உஸ்மேனியா பல்கலைக்கழகம் ஆந்திர மாநிலத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்கார். அடுத்து 1964 தமிழ் பாதுகாப்பு கழகம் அப்படி அந்த ஒரு கழகம் ஆரம்பிச்சிருப்பார், ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருப்பார். அது அந்த தமிழ் பாதுகாப்பு கழகம் வந்து தேவனைய பாவாணருக்கு தமிழ் பெருங்காவலர் அப்படின்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தது. ஓகேயா? ஸோ அப்போ தேவனைய பாவாணருக்கு தமிழ் பெருங்காவலர் அப்படின்ற பட்டம் வழங்கிய அமைப்பு இது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1964 தமிழ் பாதுகாப்பு கழகம் தான் கொடுத்தாங்க. ஓகே, இதான் அந்த பாருங்கள் தமிழ் பாதுகாப்பு கழகம். இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே ஆரம்பித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 1962. ஓகேவா? ஸோ 6/8/1962. ஓகேவா? எந்த ஊர்லனா மதுரை. இந்த ஊர் திருப்பரங்குன்றம் அப்படின்றது கரெக்டானு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக. ஆக்சுவலாக எனக்கு இது திருநகர் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். மதுரை அப்படின்றது கரெக்டாக மதுரையில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 6/8/1962 தமிழ் பாதுகாப்பு கழகம் அப்படின்றது மதுரையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இலக்குவனார் தொடங்கியது. ஓகே, இந்த கழகத்தில் வந்து அவர் வந்து இலக்குவனார் வந்து தலைவராகவும் இளங்குமரன் ஓகே அவர் வந்து பொதுச் செயலாளராகவும் இருந்தார். ஓகே, அடுத்து இளங்குமரன் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் அமைந்தாங்க. ஓகே, இந்த கழகமோட அதாவது இதோட திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழில் பேசுக, தமிழில் எழுதுக, தமிழில் பெயரிடுக, தமிழில் பயில்க அப்படின்னு 4 செயல் திட்டங்களை தான் முன் வச்சு தான் பணியாற்றியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இவருடைய இதழ் பணி. ஸோ இதழ் பணி அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து சங்க இலக்கியம் அப்படின்ற ஒரு வார இதழ் நடத்தியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிறுகதை வடிவில் ஓரங்க நாடகங்கள், சங்க பாடல்கள் இந்த மாதிரி வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அடுத்து குரல் நெறி அப்படின்றதில் 15/1/1964 குரல் நெறி அப்படின்ற இதழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவரை தான் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஆங்கிலத்தில் திராவிடியன் ஃபெடரேஷன் அப்படின்றதும் குரல் நெறி அப்படின்றத 63-66 ஆங்கிலத்தில் வந்து ஒரு இதழ் நடத்தியிருப்பார். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திராவிடியன் ஃபெடரேஷன் 1952, குரல் நெறி 1963 1966 வரை இருந்திருப்பார். ஓகே, இந்த 2 ஆங்கில இதழ்களையும் நடத்தியிருக்காரு. சங்க இலக்கியம் அப்படின்ற வார இதழையும் நடத்தியிருக்காரு. ஓகேவா? அடுத்து இவர் வந்து விருதுநகரில் இருந்தப்போ வந்து பார்த்தோன்னா இலக்கியம், அதாவது வந்து இலக்கியம் மாதம் 2 முறை, தஞ்சாவூரில் இருந்தபோது திராவிட கூட்டரசு, மதுரையில் இருந்தபோது குரல் நெறி எப்படின்னு சொல்லி பல்வேறு இதழ்கள் வந்து நடத்தியிருக்காரு. ஸோ குரல் நெறி இதழ் எங்கே நடத்தினார்னா மதுரை, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1960
1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது இருமுறை கைது செய்யப்பட்டு சிறைவாய்ப்பும் பணி நீக்கமும் பெற்ற இலக்குவனார் 1965 மே முதல் டிசம்பர் வரை 7 மாதங்கள் தமது ஏட்டை நாளிதழாக வெளியிட்டார். ஸோ இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் போது கைது செய்யப்பட்டு பணி நீக்கம் செஞ்சு வேலை இல்லாமல் இருப்பார். அப்போ 1965 டிசம்பர்லேருந்து அதாவது மேலேருந்து டிசம்பர் வரை 1965 மே முதல் டிசம்பர் வரை 7 மாதங்கள் அவருடைய ஏட்டையே வந்து நாளிதழ்களாக வந்து இது பண்ணியிருப்பார். அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமானது எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, என் வாழ்க்கை போர் அப்படின்றது அவருடைய சுயசரிதை தன் வரலாறு நூல். ஓகேவா? ஊவேசாவோட தன் வரலாறு நூல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தமிழ் கற்பிக்கும் முறை, தொல்காப்பியர் ஆராய்ச்சி 1961. ஓகே. அடுத்து அமைச்சர் யார் 1949, எல்லோரும் இந்நாட்டு மன்னர், இது வந்து 2 பகுதியாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல். அடுத்து கர்ம வீரர் காமராசர், அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து செய்யுள், சங்க இலக்கிய சொல்லோவியங்கள், இதெல்லாம் புக்ஸ். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து துரத்தப்பட்டேன், தமிழிசை பாடல்கள், அம்மூவனார் ஆராய்ச்சி நூல், திருக்குறள் எளிய பொழிப்புரை, தொல்காப்பிய விளக்கம், மாமூலனார் காதற் காட்சிகள். ஓகேவா? அடுத்து வந்து ஆங்கில நூல்கள் என்னென்ன அப்படின்னா தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்றதும், தமிழ் லாங்குவேஜ், த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர், ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் தமிழ், இதுதான் தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்றது, ப்ரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஆங்கில நூல்கள் இவருடையது. அடுத்து இலக்குவனாருடைய மாணவர்கள் யார் யாருன்னு பாருங்கள். மு. கருணாநிதி அவர்கள், முனைவர் கி. வேங்கட சுப்பிரமணியன், நல்லகண்ணு, முனைவர் கா. காளிமுத்து, நா. காமராசன், பா. ஜெயப்பிரகாசம், இன்குலாப், முனைவர் பூ. சொல் விளங்கும் பெருமாள், சேடப்பட்டி முத்தையா, இவங்கெல்லாம் இவருடைய மாணவர்கள். அடுத்து இவருடைய சிறை வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இவருடைய முதல் சிறை வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோன்னா 1965 ஜனவரி 25 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்போ வந்து அமைச்சர்களை வந்து கொலை முயற்சி செய்தார் அப்படின்றதுக்காக 14 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு 1-2 அதாவது பிப்ரவரி 1 1965 இலக்குவனார் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஓகேவா? அடுத்து அவருடைய வீடு, அச்சகம் எல்லாமே வந்து சோதனைக்குள்ள நடத்தப்பட்டாங்க. 1 மாதமும் 1 வாரமும் சிறை வாழ்க்கைக்கு பின்னர் திருநகரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் போய் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளைகள் போட்டு எப்போ வேணால் உங்களை சிறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு விடுவிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து 2ஆம் சிறை வாழ்க்கை, அது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா உயர்நிலை பள்ளிகளில் வந்து ஒரே நேரத்தில் தமிழை பயிற்று மொழியாக ஆக்கியதை போல் கல்லூரியிலையும் ஒரே நேரத்தில் எல்லா துறைகள்லையும் தமிழை வந்து பயிற்று மொழியாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை மே 5 1965 ஆண்டு கன்னியாகுமரி முதல் சென்னை வரை தமிழ் உரிமை பெருநடை செல்ல இலக்குவனார் திட்டமிட்டார். அப்போ தமிழ் உரிமை பெருநடை. ஓகேவா? இந்த பள்ளி கல்லூரிகளில் உள்ளதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து மே 1 1965 பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலக்குவனார் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் 3.5 மாதம் அடைக்கப்பட்டார். இதனால் மதுரை தியாகராசர் கல்லூரியில் இவர் ஆட்சி வந்த தமிழ் பேராசிரியர் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். ஓகேவா? ஸோ இந்த ஒரு இது இருந்தனால இவரை வந்து நீக்கிட்டாங்க. இந்த தமிழ் உரிமை பெருநடை மே 5 செல்லவிருந்தது. ஆனால் 1ஆம் தேதி இவரை கைது பண்ணி வேலூர் ஜெயிலில் போட்டாங்க. அப்படி ஆனதுனால தியாகராஜர் கல்லூரியில் இவர் பேராசிரியர் பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்து இவருடைய கூற்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளியில் வருகை பதிவேடு எடுக்கும்போது மாணவர்களை உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லி தமிழில் கூற சொல்கிறவர் வந்து இவர் தான். ஓகேவா? ஸோ இது வந்து இவருடைய கருத்து. இந்த மாதிரி இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி யார் சொன்னான்னா நல்லகண்ணு அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா பள்ளி வருகை பதிவேடுக்கு மாணவர்கள் வந்து உள்ளினையா அப்படின்னு சொல்லி தமிழில் கூற வச்சவர் வந்து இவர் தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா நல்லகண்ணு அப்படின்றவர். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேராசிரியர் இலக்குவனார் ஒரு மாபெரும் தமிழ் இயக்கம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா முனைவர் கி. வேங்கட சுப்பிரமணியன். தமிழ் போர் எனது வாழ்க்கை போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அடுத்து நவம்பர் 26, 2009 சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழி துறையினரால் நூற்றாண்டு விழா வந்து இவர் இதில் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்.
தொல்காப்பியம் வெறும் இலக்கண நூல் மட்டுமன்று தொல்காப்பியம் வெறும் இலக்கண நூல் மட்டுமன்று தமிழரின் வாழ்க்கையின் விளக்க கருவூலம் பழந்தமிழர் வாழ்வு பளிச்சிடும் கால கண்ணாடி பண்டை தமிழர் வாழ்வை அறிவதற்கு தொல்காப்பியமின்றி பிற சான்றில்லை அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா இலக்குவனார். ரொம்ப முக்கியம். சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் இன் ஆங்கில கட்டுரை த ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் தமிழ் அப்படின்றது இருந்து என்ன யாருன்னா சி இலக்குவனார். ஸோ ப்ரீவியஸ் இயரில் இந்த ஒரு கொஷின் தான் இவரை வச்சு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ போன வருஷத்துலேருந்து அவ்வளோவா எந்த கொஷினும் வரல. இனிமேல் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்போ வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இப்போ கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதழ் படைப்புகள் இதெல்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் இவரை பற்றின ஒரு அவுட்லைன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அவருடைய பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சாவூர் மாவட்டம் வாய்மைமேடு அப்படின்றது. இவருடைய காலம் 1910லேருந்து 1973 வரை. நூலாசிரியர், இதழாசிரியர், தமிழாசிரியர், மொழிபெயர்ப்பாளர். எங்கே இருந்திருக்காரு அப்படின்னா மதுரையை அடுத்து திருநகரில் தான் இருந்திருக்காரு. அடுத்து இவர் தமிழ் மொழி அதாவது வந்து இவருடைய பேரை லட்சுமணன் அப்படின்ற பேரில் இவருடைய தமிழாசிரியர் சாமி சிதம்பரனார் தான் இலக்குவனார் அப்படின்னு மாற்றினார். அதுக்கப்புறம் வந்து இவருடைய பட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மொழிப்போர் மூவலர், இலக்கணச் செம்மல், தமிழர் தளபதி, குறள்நெறி காவலர், 2ஆம் நக்கீரர், 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர், தமிழ் போராளி, பயிற்சி மொழி காவலர், செந்தமிழ் மாமணி, முத்தமிழ் காவலர். இதெல்லாம் இவருடைய பெயர்கள். அடுத்து 1936 திருவையாறு அரசு கல்லூரியில் வித்துவான் பட்டம் பெற்றிருப்பார். தொல்காப்பியன் அப்படின்ற புனைப்பெயரும் உண்டு. அடுத்து 36லேருந்து 43 வரை உயர்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்திருக்காரு. 1945லேருந்து 65 வரை நிறைய கல்லூரிகளில் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பாருங்கள், ஆந்திரா உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தில் 1968லேருந்து 70 வரை தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காங்க. 67லேருந்து 68 வரை சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக இருந்திருக்காங்க. ஓகே, தமிழ் பாதுகாப்பு கழகம் அப்படின்ற அமைப்பு யார் ஆரம்பித்தா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் இதழ்கள் வந்து குறள்நெறி, திராவிடியன் ஃபெடரேஷன் ரொம்ப முக்கியமான ஆங்கில இதழ். அப்புறம் சங்க இலக்கியம். அடுத்து இந்த கதையெல்லாம் பார்த்துக்கோங்க, நூல்கள் பார்த்துக்கோங்க, யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருங்க. எல்லோரும் படித்து பயன்பெறணும் இல்லையா? ஓகே, தேங்க்யூ.